ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம கருவேப்பிலை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒரு பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. பாக்ஸ் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் மடித்து போட்டுக்கலாங்க. அந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே நம்ம பேப்பர் மடித்து போட்டுக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம பேப்பர் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை நீங்கள் கொத்தாக நீங்கள் சேர்க்காமல் கருவேப்பிலை இலை மட்டுமே நம்ம உருவி நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் எடுத்துருக்க எல்லா கருவேப்பிலை இலை ஃபுல்லாகவும் இதே போல் நான் உருவி நான் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், இலை ஃபுல்லாகவே நான் உருவி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு கருவேப்பிலை கொஞ்சம் கூட காஞ்சியே போகாது. நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது போல் கருவேப்பிலை ஃபுல்லாக நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் மேலேயும் மறுபடியும் நம்ம பேப்பர் நம்ம மடித்து போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பேப்பர் நம்ம மடித்து போட்டதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி க்ளோஸ் பண்ணி நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம சாம்பார் செய்யறதுக்காக பருப்பெல்லாம் வேகப்போ இல்லையா, அந்த டைமில் இந்த டிப்ஸை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா குக்கரில் பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிட்டுங்க. லைட்டாக கொதி வந்தது கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் ஜீரகம், கொஞ்சம் போல் வெந்தயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மறக்காமல் ஒரு அரை டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்து ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கிட்டுடலாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் குக்கர் மூடி போட்டு வழக்கமாக நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்களோ அத்தனை விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் 2 விசில் வச்சு குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பருப்பு வச்சு நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள். அந்த சாம்பார் நமக்கு நல்லா கம கமன்னு வாசனை இருங்க. சாம்பார் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நமக்கு சாம்பார் சீக்கிரமாக கெட்டுமே போகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்ரு பாட்டில் மூடி ஒரு 4 போல் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 4 மூடியுமே நீங்கள் திருப்பி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டபுள் டேப் எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் நீங்கள் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸை நம்ம டபுள் டேப் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ண டபுள் டேப்பாக நீங்கள் அந்த வாட்ரு கேன் மூலம் நீங்கள் பேக் சைடில் கரெக்டாக நீங்கள் சென்டர் பார்த்து இந்த டபுள் டேப்பை ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம டபுள் டேப்பு மேலே ஒரு டைம் கை வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு இன்னுமே டைட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அது மேலே ஸ்டிக்கர் இருக்குல்லையே, அந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த மூடி எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த மூடி மேலே நம்ம ப்ரஷ்ஷு ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ண போகிறோங்க. அதுக்கு இந்த மூடி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மூடி கொண்டு போய் நம்ம பாத்ரூமில் ஒட்டிக்க போகிறோங்க. பாத்ரூம் டைல்ஸ் இருந்தாலும் சரி, சவர் இருந்தாலும் சரிங்க. இந்த மூடி கொண்டு போய் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் லைனாக மூடி ஃபுல்லாகவே இது போல் நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடி மேலே லைட்டாக கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இன்னமும் டைட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மூடி சந்தில் கொஞ்சம் கேப் இருக்குல்லையே, இந்த கேப்பில் நீங்கள் ப்ரஷ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ ப்ரஷ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்ரு பாட்டில் மூடி எடுத்து இது போல் அழகாக அடிக்க நீங்கள் ப்ரஷ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டா போதும், பார்க்கும் நீட்டாக இருக்கும், நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டிலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக ப்ரெட் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு கப் எடுத்துக்கலாங்க. 2 முட்டை அளவுக்கு நம்ம உடச்சி ஊற்றிக்கலாங்க. 2 முட்டை நீங்கள் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூனுக்கு நம்ம சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் சின்ன கிளாஸில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் நான் பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க. பால் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சிட்டிகளுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்துக்க பொருள் எல்லாமே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நமக்கு கரைஞ்சி வரணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கப் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் 2 துண்டலுக்கு மட்டும் ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்குங்க. 4 பக்கம் ஓரங்கள் ஃபுல்லாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம முட்டை கப் எடுத்துக்கலாங்க. முட்டை கப் எடுத்துகிட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் ரெடியாக வச்சுக்கோங்க. தோசைக்கல் ஹீட்டாகவே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட் துண்டுகள் நீங்கள் அந்த முட்டைக்குள்ளே 2 பக்கம் நல்லா டிப் பண்ணி நீங்கள் தோசைக்கல் மேலே போட்டு எண்ணெய் இல்லைனா கொஞ்சமாக நெய் ஊற்றி 2 பக்கமும் நல்லா கலர் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இப்போ பாருங்கள் மொத்தமாக 2 பீஸ் போல் போட்டிருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவும் நமக்கு இது போல் நல்லா கலர் வந்துடணுங்க. இந்த மாதிரி நமக்கு கலர் வந்தது நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்குள்ளே மாற்றிக்கலாங்க. இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பிரெட் ஆம்லெட் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பிரெட் ஆம்லெட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம் வாங்க. ஒரு மூடி எடுத்துருக்குங்க. நீங்களும் இது போல் ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இந்த மூடி நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மூடி அப்படியே நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மூடி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோங்க. நான் காமிக்கிற பாருங்கள், இதே போல் நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. நீங்களுமே இந்த மூடி நீங்கள் ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நான் டேப் எடுத்துக்கிறேங்க. நான் கலர் டேப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த டேப் இருக்கோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுல இந்த மூடி மேலே இந்த டேப் வச்சு நம்ம ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிக்க போகிறோங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம டேப் வச்சு கவர் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த மூடி பார்க்குறதுக்கு நமக்கு அழகாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்குங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கிச்சனில் அடுப்பு பக்கமே பார்த்தீங்கன்னா ஆணி இருந்துச்சுன்னா ஆணியில் நீங்கள் மாட்டிச்சிக்கலாங்க. ஒருவேளை ஆணிலாம் நீங்கள் ஜன்னல் கம்பியில் நூல் கட்டி நீங்கள் தொங்க விட்டுக்கலாங்க. நான் பாருங்கள் ஆணியில் மாட்டி வச்சுக்கிட்டேன். இது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் துணியெல்லாம் இருக்குல்லையே, கிச்சன் டவல் கிச்சன் துணி எல்லாமே இது உள்ளுக்குள்ளே அழகாக சின்னதாக மடித்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மடித்து ஃபோல்டு பண்ணிட்டா போதுங்க. நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணாலும் நம்ம கையை துடைக்க யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த துணியை வச்சு நம்ம பாத்திரம் எல்லாம் தூக்கிறதுக்குமே நமக்கு யூஸ் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸ் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம தினமும் செய்கிற சப்பாத்தி பூரிக்கெல்லாம் மாவு இது போல் நீங்கள் பிசையுங்க. நீங்கள் கடைசியில் நீங்கள் பிசைய முடியும் போது கையில் ஒரு சொட்டு மாவு நமக்கு இருக்கவே இருக்காதுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாவு நீங்கள் சப்பாத்தி யூஸ் பண்ணிக்கலாம், பூரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு கப்பில் நான் கோதுமை மாவு எடுத்துருக்குங்க. அது கூடவே கொஞ்சம் போல் சர்க்கரை, கொஞ்சம் போல் சால்ட்டு சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது போல் மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மாவு பிசைறதுக்கு முன்னாடி கையை ட்ரையாக வச்சுக்காமல் ஒரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் தண்ணி எடுத்துகிட்டு மாவை நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவை நீங்கள் எப்போதும் போல் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் மாவு ஃபுல்லாக நான் பிசைஞ்சிக்கிறேங்க. இப்போ பாருங்கள் மாவு ஃபுல்லாகவே நல்லா நம்ம பிணைஞ்சு எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம மாவு ஃபுல்லாக பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம கையில் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. நம்ம கை அப்படி இருக்கட்டும்ங்க. இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் மட்டும் கையில் ஊற்றிட்டு கை ஃபுல்லாக படுற மாதிரி இது போல் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே எண்ணெய் நீங்கள் மாவு மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதே எண்ணெயை மாவு மேலே அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் கையில் எங்கெல்லாம் மாவு ஒட்டி பிடிச்சிருக்கோ அந்த கையை வச்சு அந்த மாவு மேலே நல்லா அழுத்தி நீங்கள் விட்டால் போதுங்க. அந்த மாவு ஃபுல்லாகவே நமக்கு வந்துடுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இதே போல் நீங்களும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கை வச்சு நல்லா மாவு மேலே அழுத்தி நீங்கள் பிசைஞ்சால் போதுங்க. நம்ம கையில் எவ்வளோ மாவு ஒட்டியிருந்தாலும் சரிங்க, அந்த மாவு ஃபுல்லாகவே நமக்கு வந்துடுங்க. இப்போ நான் பாருங்கள் மாவு ஃபுல்லாகவும் நல்லா நான் பிணைஞ்சு எடுத்துட்டேன். நம்ம கையில் பாருங்கள் மாவு நமக்கு எங்கேயுமே ஒட்டி பிடிக்கலைங்க. அந்தளவுக்கு சூப்பராக நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி மாவை நீங்கள் பிணைஞ்சால் போதுங்க, கை கழுவ வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க. நம்ம தினமும் சப்பாத்தியில் பூரி நம்ம செய்ய போகிறோன்னா கட்டாயமாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேலை நமக்கு ரொம்ப ஈஸியாக முடியும், டைமும் நமக்கு சேவ் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாங்க வேறொரு வீடியோவில்.